நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சுன்னு பாட்டு ஜானகின்ன பாட்டு சிவாஜின்ன ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட். Follow me. మంచి బీట్ వస్తోంది పిచ్చి పాట వస్తోంది ఓయ్ ఓయ్ అబ్బాయి మనసునే అమ్మాయి లాగేసి తలగడల నొక్కేస్తే ఏమైతాది మస్తు మాస్ వస్తోంది బెస్ట్ ఊపు వస్తోంది ఓయ్ శివకాశి అగిరాజేసి సిగ్గు పెంచేస్తే చావులేసి పోతే పోతే పోపో చావులేసి పోతే పోతే పోపో చెట్టు మీద మ్యాంగోలా నువ్వెంత చక్కగున్నావే చాకులాంటి పిల్లాడే ఎంత షార్పుగున్నాడే చాకొచ్చి మ్యాంగో పోతే చావులేసి పోతే కన్నే కొట్టాబంటే చావులేసి పోతే ముద్ద పెట్టాబంటే చావులేసి పోతే అయ్యే పట్టాబంటే நல்ல பலமான ஒரு கைத்தட்டல் கேப்ரியலா அண்ட் ரஃபி. கேப்ரியலா அண்ட் ரஃபீக் ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஜோரா மறுபடியும் உங்களுக்காக நம்ம கைத்தட்டிடலாம். சூப்பர் சூப்பர். அதுவும் இந்த டான்ஸ் அட்டாக் ரவுண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம மக்கள் கிட்ட நம்ம மக்கள் முன்னாடி இந்த மாதிரி அற்புதமான டான்ஸ் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் குட்டீஸ் தான், அது எங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட இன்னும் ஜூனியர் குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் டிப்ஸ்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் அந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஜட்ஜஸ் முன்னாடி அழகா பாடி அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ ஏதாவது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கேப்ரியலா நீங்க ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக ஃபீல் பண்ணி சந்தோஷமாக உள்ளேருந்து பாடினா அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அழகாக வந்துடும். எனக்கு பாட்டு பற்றி எதுவும் தெரியாது, அவ்வளோதான். டான்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்க. உள்ளே என்ன ஃபீல் ஆகுதோ வெளியில் காமிக்கணும். சந்தோஷமாக தான் இருப்பீங்க, சும்மா போட்டாலே டான்ஸ் தான். சும்மா இப்படி போட்டாலே. சூப்பர். ரஃபீக் நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு சின்ன டிப்னா ஏதாவது சொல்லி கொடுங்களா? டிப்பு சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, அதனால் நீட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நாங்கள் எப்பயுமே டான்ஸ் ஆடும்போது வந்து லைக் கோரியோகிராஃபர்ஸை ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருப்போம். ஏன்னா அவங்க தான் எல்லாமே இல்லை. ஸோ அவங்க டீச் பண்ணுறது நாங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவோங்க. ஸோ அதனால் அனந்த் வைத்தியநாதன் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கார். ஒரு டீச்சர் நல்லா பெரிய ஆளாக இருந்தாலே ஸ்டூடெண்ட்டும் பெரிய ஆள் தான் உண்மையிலே. அண்ட் நீங்களாம் பெரிய ஆள், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி.
ஆனாலும் நாங்கள் உங்களை வந்து சும்மா விட போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து நமக்காக அற்புதமான ஒரு பாடல் பாடுறதுக்காக நம்ம கேங்லேருந்து சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பேபி வரப்போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஏஞ்சலின். ஏஞ்சலின், நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ரஃபீக் அண்ணாவும் கேப்ரியல் அக்காவும் வந்து உங்களுக்காக ஸ்டெப்பு சொல்லி கொடுக்க போகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ கேப்ரியலா நீங்களும் சொல்லி தரலாம். அவங்க பாருங்க. ஏஞ்சலின் பாப்பா வந்து இந்த 2வது ஸ்டெப்லேயே ஸ்டக் ஆகி நிற்கிது. என்னடா அவங்க ஸ்டெப்பு மாற்றாமல் போயிட்டாங்களே, நம்ம அப்படியே நிற்கிறோமே அப்படின்னு. வெரி குட், வெரி குட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த டான்ஸ் அட்டாக் ரவுண்டை வந்து ரஃபி அண்ட் கேப்ரியலா நீங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான யங் டேலண்ட்ஸ் ஃப்ரம் விஜய் டிவி நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் எப்போவுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்ரியலா அவர்களுக்கு வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபீமேல் டான்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க மக்கள். வாழ்த்துக்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் ரஃபி நீங்களும் வந்து இன்னும் புதுசான சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு. இந்த பெருமையாக நாங்கள் சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை ரஃபி அண்ட் கேப்ரியலா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ டான்ஸ் அட்டாக் ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டி ஏவுகணையை வச்சு தான் அந்த அட்டாக்கே ஆரம்பிக்கிறோம். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க நம்ம ஏஞ்சலின் பாப்பாக்கு. ஏஞ்சலினுக்கு சிம்பிள் சாங் கொடுத்தா எடுப்பா இல்லை, ஏன்னா அவக்குள்ள இன்னும் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வரல. மச்சான பார்த்தீங்களா பாட்டு எடுத்திருக்கா, ஆனால் அதோடைய கிராஸ் லைன் வந்து மேலே ரிஷபம் போய் தொடருது. அது ஜானகி அம்மா வாய்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்குது. மற்ற வாய்ஸ் பாடும்போது வாய்ஸ் இயற்கையாக ஹார்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப லவுடாக வரும். அது இவங்க குழந்தை வாய்ஸ் ரொம்ப லவுடாக வருது. இவ்வளோ சின்ன ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பாடுறான்னா அது ஒரு அதிசயம்.
ஏஞ்சலின், எஸ் மேம். இது யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த பாட்டு ஏஞ்சலினுக்கு? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். முதல்ல லாலி லாலோ, அது என்ன? இன்னும் கொஞ்சம் அவளுக்கு பாட முடிகிற மாதிரி பாட்டை சூஸ் பண்ணி கொடுங்க. இது கொஞ்சம் ஆக்சுவலாக பெரியவங்களுக்கே கஷ்டம் இந்த பாட்டு. ஃபோக் ஸ்டைலாக இருந்தால் கூட பாடும்போது நிறைய மூச்சுக்கு இடம் வேணும். அதனால தான் அது அப்படி ஆகிப்போச்சு. பரவாயில்ல, ஆனால் சின்ன குழந்தை பாடினதுனால ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. ஏஞ்சலின், எஸ் மேம். ரொம்ப நல்லா பாடின கண்ணா. தேங்க்ஸ் மேம். சன்னத்தில் எடுத்த பாரு, என்ன பவர் வாய்ஸ்ல, பிரமாதமான த்ரோ. வெல் டன் மை சைல்ட், வெரி வெல் டன். ஏஞ்சலின், இந்த பொண்ணுக்கு எவ்வளவு த்ரோ இருக்கா இந்த வயசில் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சது. நீ டான்ஸ் மறக்காமல் எல்லா ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆடினியே, அதுக்கு உன்னை பாராட்டணும். உன்னுடைய ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. ஆல் டுகெதர், கீப் இட் அப். மச்சாங்க பாத்தீங்களா? யார் உனக்கு இந்த மாதிரிலாம் பாட்டு சொல்லி கொடுக்குறா? 2 பேருமே. யார் அது 2 பேர்? யார் இப்படி உங்களை பிடிச்சி பண்ணுறது? எங்கள் அப்பா. சரி, அம்மாவை பார்த்து அப்பா அடிக்கடி என்ன பாட்டு பாடுவார்? குட் கொஸ்டின். பாட்டு பாட மாட்டாங்க. அப்பா வந்து அம்மா கிட்ட பாட்டு வாங்குவாங்க. வெரி குட். அப்போ நீ மட்டும்தான் உங்கள் வீட்டில் சிங்கர் இல்லையா? சூப்பர் சிங்கர் நீ. வெரி குட் பாப்பா. இல்லை நம்ம ஏஞ்சலின் பாப்பாக்களை ஜோரா அதெல்லாம் கைத்தட்டுங்க. ஓகே, ஏஞ்சலின் வந்தால் ஒரு ஸ்டெப் ஆடுவாங்க இல்லையா, சிக்னேச்சர் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பு எங்களுக்காக இப்போ நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி தர போறீங்க. வெள்ளிச்சேரம்ல மியூசிக் வந்துச்சுல, வெள்ளிச்சேரத்தில் வர மியூசிக்கா? ஓகே சரி, அந்த மியூசிக் போட்டுருவீங்களா ஸ்டெப்பு? வெரி குட், போடுங்கண்ணே. ஏஞ்சலின், நீங்க வெளியிலலாம் போகும்போது நீங்க ஏஞ்சலினா, ஏஞ்சலின் நீங்க சூப்பர் சிங்கர்ல வர ஏஞ்சலின்னு சொல்றாங்களா? ஐயோ, ஒரு ஃப்ரீ சாக்லேட்லாம் கொடுத்தாங்களாமே உங்களுக்கு. நீங்க இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது ஒரு அங்கிள் வந்து இந்தாங்க நீங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சாக்லேட்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த அங்கிள் மட்டும் தான் சாக்லேட் கொடுத்தாங்களா அந்த மாமா? என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? அது மாமா அங்கிள். சூப்பர்மா. உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. ஃபாஸ்டா சொல்லணும். அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல ஸ்கூலுக்கு போனா. ஸ்கூல் மிஸ் பேர் என்ன? பிரசன்ட் மேம். ஸ்கூல் மிஸ் பேரா? தெரியாது. தெரியாதா? போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. போ. எங்க மிஸ்? இங்க இல்ல, மிஸ் டிவி பார்த்துட்டு இருக்காங்களா? டிவிக்குள்ள இருப்பாங்க அங்க. எங்க? ஏய் நல்லா உத்து பாரு, அப்படியே சிரிச்ச மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களா? அவங்க மிஸ் இல்ல, ஜட்ஜி. அங்க சிரிச்சின்னு இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? அங்க அம்மா. பக்கத்துல சுபாஷ். நிறைய செயின்லாம் போட்டுருக்காரு, அவரு பேரு? மனோஜ் சார். இப்போ அந்த மிஸ் உங்க ஸ்கூல் மிஸ் பார்த்துக்கிறாங்க. ஸ்கூல் மிஸ் பேரு உனக்கு தெரியல, ஓகேவா? உன் ஸ்கூல் மிஸ் தாமா, அந்த கேமரா உள்ள இருக்கறாங்கம்மா. ஐயோ, அவங்க இல்ல, நான் பார்த்துட்டேன். நீங்க தான் தப்பா கேக்குறீங்க. இப்போ ஹாலிடேஸ் இல்லையா, ஸ்கூலுக்கு போனா தானே அடுத்த மிஸ் யாருன்னு அவளுக்கு தெரியும். அப்படியா? வருஷம் அண்ணன் ஃபெயில் ஆகி அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. எனக்கு எப்படி தெரியும் நீ ப்ரொமோஸ் ஆயிருக்கேன்ட்டு? சரி, சாக்லேட் எங்க? சாக்லேட்டா? என் பர்த்டேக்கு அப்பதான் தருவீங்க. பர்த்டே அன்னைக்கு தான் அவ வந்து தருவா. ஓகே, அருமை. ஓகேவா? இப்போ பத்திரமா வந்து அந்த கோட்லயே நடந்தா வீட்டுக்கு போயிடணும், ஓகேவா? இந்த கோட்ல தான் நடக்கணும். இந்த கோட்ல இங்க போக கூடாது, இங்க போனா ஷாக் அடிக்கும். இதுல தான் போகணும். இது ரெண்டுத்துல இது நடுவுலயே தான் போகணும். பார்த்து பொறுமையா போ. அதுதான் பொறுமையா போ. போயிடு பொறுமையா போயிடா. செல்ல குட்டி, ராசு குட்டி, போடா பார்த்து பத்திரம் போடா. இந்த சந்தோஷமான ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற இந்த அழகான குழந்தைகளுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 400 டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸும் காத்துக்கிட்டு இருக்கு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Aral Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டான்ஸ் அட்டாக் ரவுண்ட். டான்ஸ் அட்டாக் ரவுண்டில் நம்ம பசங்க எல்லாருமே கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஜட்ஜஸை அழகாக பாடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாட போகிறவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மாக்கப்பா. ஓகே, அடுத்ததாக வந்து பாட்டு பாட போகிறவங்க வந்து டான்ஸ் ரவுண்ட் கண்டமேனிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராமல் கண்டாங்கி சாரியாக போட்டுட்டு வந்து நம்மளுக்காக ஒரு பாடல் பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஷிவானி. ஷிவானிக்கு இந்த பூரா குரூப்ல ரொம்ப நல்ல டோன் இருக்கு, ரிச் டோன். ஆனால் டோன் நல்லா இருந்தும் அவளுக்கு அந்த வாய்ஸ் மேல கண்ட்ரோல் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. நிறைய சங்கதிகள் பேச மாட்டேங்கிறது. பஞ்சு முட்டாய் சீல கட்டி ஏ பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. அடுத்த பாட்டு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி. அதில் வந்து நிறைய சங்கதிகள் இருக்கு, கர்வ்ஸ் இருக்கு. ஒரு அந்த கர்வ்ஸ்க்கு ஒரு அந்த கமகங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. அதெல்லாம் அவள் எப்படி கொண்டு வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அலாங் வித் டான்சிங், அது பார்க்கணும்.
சிவானி. ஹலோ சார். டான்ஸ் நல்லா இருந்தது, நல்ல சாங், டான்சர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தேங்க்யூ சார். சிவானி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்திருக்கணும். கொஞ்சம் அங்கங்கே சுற்றி மிஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த அந்த ஹை பிச்சில் ரொம்ப ஹை ஆகிடும் இல்லையா லாஸ்ட் ஹம்மிங்க உங்களுக்கு மேலே, அதனால தான் பேஸில் பாடிருக்கீங்க. அதாவது இது ஒரு நல்ல அற்புதமான பாட்டு. நீங்கள் டுவேட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுவும் டான்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் மூச்சு வாங்கும். பட் ஆல் டுகெதர் சிவானி வெரி குட் சிங்கர், நல்ல பெர்ஃபார்மர். கீப் இட் அப். சிவானி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல காஸ்டியூம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதில் எனக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு சங்கடம் தான். என்னென்ன ஸ்ருதி நீ டு சா போகிறது ரொம்ப ஈஸி, இல்லைன்னா ரீ டு சா வந்துடுங்க. ஏதோ ஒரு நெக்ஸ்ட் நோட்டில் இருந்து நம்ம பிடிச்சா கரெக்டாக ஸ்ருதியில் நிற்கும். த்ரூ அவுட் ஷார்ப்பாகவே இருந்தது. புரியுதா பாடுறப்ப உங்களுக்கு? அதே மாதிரி அந்த சரணத்தில் செகண்ட் லைன் எடுத்து பாட முடியுமா? அந்த இடம் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியான மாதிரி இருந்தது. பட் அந்த சின்ன சின்னதாக கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே நல்லாவே இருந்தது. யூ ஹேவ் என்ன சொல்கிறது, ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. யூ கேன் டெவலப் யுவர் டேலண்ட். ஆல் தி பெஸ்ட். சிவானி, இந்த பஞ்சு மிட்டாய் கேர்ள், நீங்களும் பிங்க், நானும் பிங்க், உங்கள் மம்மி கூட பிங்க், ஒரே த பிங்க் ஃபேமிலி. ஹாய் மம்மி. சரி, இப்போ இந்த கண்டாங்கி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, எங்களுக்காக என்ன ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுங்க. த ஸ்டெப் ஆஃப் த வீக் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகே, நம்ம ஃபேமிலியோடயே போட்டுடலாமே, என்ன சொல்கிறீங்க? ஃபேமிலி ப்ளீஸ் கம், த பிங்க் ஃபேமிலி. இப்போ வந்து பார்த்தா சிவானி, சிவானி அம்மா, பெரியம்மா. ஸ்டெப் ரெடியா? அதே பாட்டு தான். மேம் போற ஸ்டெப். அட அப்படிதான் பழத்தை பறிச்சு பறிச்சு சாப்பிடணும். தண்ணியை தெளிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excello. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். And you're watching Dance Attack Round. அடுத்ததா ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்க இருக்கிற எல்லா கேர்ள் கண்டஸ்டன்ஸோட ஃபேவரட் அண்ணா அடுத்தது வந்து பாட போறாங்க. So let's give it up for Krishna Sai. கிருஷ்ண சாய் இப்போ வந்து ஒரு கனெக்டிவாக இருக்கான். அவன் தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஒரு பர்ஃபார்ம் பண்ணி தன்னுடைய கூச்சம் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு ஏதாவது ஒன்று செய்வோம், அந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் வந்திருக்கு. நானும் நீயும் தாட்டுகிற போது, நானும் நீயும் தாட்டுகிற போது வசந்து நிற்கும் ஊரு பிகிலடிக்கும் பாரு. ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நன்னா பண்ணக்கூடிய அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மூடு சரி இருந்தால் நல்லா பண்ணுவான். லெட்ஸ் சீ. காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது, வாசு
வாசு கதுவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது தட்டுனா வீட்டத்தான் கொட்டுனா நோட்டத்தான் ஆனந்தம் காவேரிதான் அட சிக்கிறேன் உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் வந்தத கை காசுதான் எங்கும் மன்னர்தான் எங்கும் விண்ணர்தான் வந்தாச்சே ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் பம் 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 காசு மேலே காசு வந்தி கொட்டுகிற நேரம் இது வாசு கதுவா ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது அட தட்டுனா முடிஞ்சு போச்சா ராமலிங்கம் சுந்தரலிங்கம் ராமலிங்க கையில காசே சுந்தரலிங்கம் பாயில தோசை ராமலிங்கம் சுந்தரலிங்கம் அவுத்து விடு நானும் நீயும் தான் ஆடுகிற போது நானும் நீயும் தான் ஆடுகிற போது அசந்து நிற்கும் ஊரு பிகிலடிக்கும் பாரு டாப்பு டக்கரு ஜோடின்னு பேசும் ஆக மொத்தம் தேசம் பாட்டுக்களும் வீசும் ராமலிங்கம் சுந்தரலிங்கம் ரெண்டும் சிங்கம் என்னாலும் ஊரெங்கும் நம்மோட ஊட்டாளக்கடை ராஜாங்கம் காசு மேலே காசு வந்தி கொட்டுகிற நேரம் இது வாசு கதுவா ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது அட தட்டுனா வீட்டத்தான் கொட்டுனா நோட்டத்தான் ஆனந்தம் காவேரிதான் அட சுக்குறேன் உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் வந்தத கை காசுதான் எங்கும் மன்னர்தான் எங்கும் பின்னர்தான் வந்தாச்சே ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் டப்பாங்குத்தே உத்தாலக்கடே அமுக்கி போடே டப்பாங்குத்தே உத்தாலக்கடே கிருஷ்ணசாய் இது யாரு கிருஷ்ணசாய் தானே இது அப்படி ஒரு சேஞ்சு நல்லா பண்ணீங்க நல்ல எக்ஸ்பிரஷன் நல்ல ஆட்டிடியூடு நல்லாவே இருந்தது எனக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்ருதி ஆனால் அது நான் கணக்கில் வைக்கல ஏன்னா அவ்வளோ உங்ககிட்ட இருந்து இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லை அதான் உண்மை இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிருஷ்ணசாய் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமா நல்லா பண்ணீங்க டான்ஸ். அந்த நடுவில் உட்கார்றது அவங்க மேலே அந்த கிட்டார் வாசிக்கிற மாதிரி மைக்கு நான் அந்த நேரத்தில் உங்களை பாராட்டணும். மைக்கு கிட்டாரை டச் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணீங்க. கிரேட். அதுக்கப்புறம் சரணத்தில் தேடிப்பா அந்த லைன் பாருங்க. நானும் நீயும் தான் ஆடுகிற போது நானும் நீயும் தான் ஆடுகிற போது அசந்து நிற்கும் ஊரு பிகிலடிக்கும் பாரு டாப்பு டக்கரு ஜோடின்னு பேசும் ஆக மொத்தம் தேசம் வார்த்தைகள வீசும் ராமலிங்கம் சுந்தரலிங்கம் ரெண்டும் சிங்கம். கிருஷ்ணசாய் நிஜமா கொஞ்சம் உதித் நாராயண் சார் இமிட்டேட் பண்றீங்க. இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணி கமல் சாரையும் கொண்டு வர்றீங்க. இனிமே உங்களுக்கு சாக்லேட் ஷவர் ஆனந்தம் ஆயாச்சே ஆரம்பம் பம் 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 பம். கிருஷ்ணசாய் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க.
ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்தது உங்களை பார்க்கும்போது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். ஓகே, இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே மனசார வாழ்த்துறோம். ஓகே, அண்ட் யூ ஷுட் ப்ராமிசஸ் தட் நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அனந்த் சார் அலாட். ஃபஸ்ட்லேருந்து நிறைய எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு, நிறைய ட்ரைனிங், எப்படி ஆட்டிடியூடு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மை மதர் அண்ட் மை சிஸ்டர் சாங்ஸ்லாம் சூஸ் பண்ணி நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ண, எப்படி அங்கே போய் ஆட்டிடியூட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஏதாவது ரெடி பண்ணி வந்திருக்கீங்களா? என் பாட்டியும் சின்ன வயசுல நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ பாட்டியோட எனக்கு டான்ஸ் ஆடணும். பாட்டியோட உங்களுக்கு டான்ஸ் ஆடணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆசையை நம்ம வந்து நிறைவேற்றிடலாம். பேரன் ஆசைப்படுறான் அப்படின்னும் போது பாட்டி நோ சொல்லக்கூடாது. அடடே, நன்றி வசந்தா பாட்டி அவர்களே, நன்றி நன்றி. Thank you so much, really sweet of you. உன்னை விட பாட்டி ரொம்ப நல்லா ஆடிருக்காங்கப்பா, ஒன்றும் ஸ்டைலாக ஆடிருக்காங்க, சூப்பர்மா. ஸோ நான் ஏற்கனவே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பல பாட்டிகள் இருக்காங்க, ஃபேமஸான பாட்டிகள். அதில் வந்து ஸ்ரவனோட பாட்டி வந்து இப்போ வந்து ஸ்ரவனோட பாட்டி மட்டும் இல்லாமல் நடிகை நஸ்ரியாவோட பாட்டியாகவும் திரைப்படத்தில் வந்து தோன்றிருக்காங்க. அதுக்கு ஜோரா வந்து நம்ம கைத்தட்டலாம். ஆமாம், ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வசந்தா பாட்டியை கூட வெளித்திரையெல்லாம் பார்க்கலாம். எஸ், அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கராக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் இல்லை, காம்படிஷன் இருந்தாலும் இல்லை, ஆடியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஆக்டர் ஆகலாம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கிருஷ்ண சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதே மாதிரி கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. யூ கேன் கோ பேக் டு யுவர் பிளேஸ். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி கேட்ட என்ன நான் பாடுவேன். லலலா, 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 ஓஹோ லலலா, Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner and co-presented by Arun XLO. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, அடுத்ததாக ஒரு அழகான டான்ஸ் பாடலை பாடுவதற்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபேமிலியிலிருந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீசா. ஓடி ஓடி விளையாடு, இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் சாங், ஒரே ஸ்டுடியோவில் போகிற பாட்டு. ஆகையால் பாட்டு பாடுறதுல அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இருக்கிற எனர்ஜி, அட்டென்ஷன் எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் மேலே கொட்ட முடியும். ஆனால் அதையும் கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கா. இன்னும் கொஞ்சம் அவள் காம்ப்ளிகேட்டடாக எடுத்திருக்கலாம். மனசுல எத்தனை பேருன்னு கேட்ட நான் ஒருத்தி தான் சொல்லணும்டா. அடி உன் மனசுக்கும் என் மனசுக்கும் எத்தனை தூரம்னு பார்த்தா நூலளவு கூட்ட இலையடி. ஸ்ரீஷா இந்த தடவை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரத்துக்கு அவளுடைய முயற்சி இருக்க போகிறது. லெட்ஸ் சீ. ஓகே, once again எல்லா தமிழ் கூட்டாளிக்கும் வணக்கம்.
உன் மனசுல எத்தனை பேருன்னு கேட்டேன் நான் ஒருத்தி ஒன்னு சொல்ல மாட்டேன் அடி உன் மனசுக்கும் என் மனசுக்கும் எத்தனை தூரம்னு பார்த்தேன் நூலளவு கூட இல்லையடி நீ என்னத்த விட்டு போகாத ஏ போனாத உயிர் வாழாதே சூப்பர் ஆட்டோ சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர் ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது வாடி நீ மேல நின்னவள பூ மேல தளறிய ஏனோ நீ என் உயிர கண்ணால கிளறிய சூப்பர் அடியோ சம ஃபிகர் ஆட்டோ சூப்பர் இப்போ தெரிக்கு போது திகிலு சூப்பர் அவ நம்ம ஆளு ஜோடி சூப்பர் நெருக்கிசை ஸ்ரீஷா ஹலோ மேம் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ நல்ல ஆட்டிடியூடோட நல்லா தான் பண்ணீங்க டான்சர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க அதில் இந்த சூப்பர்னு சொல்கிறீங்கல்ல பல்லவி துண்டு பல்லவியில் அது மைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி மைக்கு மாற்றிட்டீங்க ஞாபகம் இருக்கா கேட்கவே இல்லை பாடினதில் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லா இருந்தது நல்ல ஆட்டிடியூட நல்லா பண்ணீங்க தேங்க்யூ ஸ்ரீஷா ஹலோ உங்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா பத்தி கண்டிப்பா பேசணும் எந்த ஆர்வத்தோட உங்களுக்கு கை யூனோ தி கீப் ரிதம் வித் யுவர் சிங்கிங் கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க உங்க ஃபுல் சாங்குக்கு பல்லவி சரணம் பிஜி கம்ப்ளீட்டாக கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க அதே உற்சாகத்தோட மற்ற அத்தனை குழந்தைகளும் அவள் வந்து they are right behind the other children also. ஸ்ரீஷா இந்த ஒரு வருஷம் ஓய்வெடுத்த நேரத்தில் நீங்கள் you have really worked on your skills and you are a complete entertainer now. I think that's the best I can say for you. Thank you so much. சாங் வந்து பார்த்தா ரொம்ப அட்வென்ச்சரஸாக இல்லை எல்லாம் ஒரே நோட்டு பக்கத்தில் அங்கேயே சுற்றின்னு இருந்தது பட் அதுக்கு கூட ஒரு டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வேணும் அந்த ஒரு நோட் பக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டை வந்து எவ்வளவு எக்ஸைட்டிங்காக ஆக்க முடியுமோ அவ்வளவு எக்ஸைட்டிங்காக ஆக்கினீங்க வெரி வெல் டன் ஸ்ரீஷா ஆஸ் யூஷுவல் ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸும் நல்லா இருந்தது டான்சர்ஸோட அவங்களோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க போல இருக்கு குட் ஆட்டிடியூட் நல்லா இருந்தது வாய்ஸ் பற்றி நாங்கள் சொல்கிறது மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன ஆகுதுன்னா அது எடுத்து போட்டுருணும் இந்த மாதிரி சாங்கில் ஆட்டிடியூடு வாய்ஸ் மாற்றி பாடணும்ல அது ஃபஸ்ட்லேருந்தே அந்த த்ரோ இருக்கலாம் அப்புறம் ஹை பிச்சில் ஏன் ஓப்பன் பண்ணி பாடல சேனத்தில் நல்லா போகுமே உனக்கு ரேஞ்ச் இருக்கே டான்ஸில் மூச்சு வாங்கிச்சா லைட்டா என்ன பாரு என்ன வந்து நீ வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடணும் எனக்கு மூச்சே வாங்காது ஏன்னா டான்ஸ் ஆட மாட்டேன் நான் நடிப்பேன் நீ டான்ஸ் ஆடிருக்கேன் அதனால தான் வாங்கிச்சு குட் அட்டெம்ப்ட் கிவ் இட் அப் தேங்க்யூ சார் ஸ்ரீஷா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சூப்பர் சிங்கர் வந்துட்டு டிவிலலாம் உட்காந்து பார்க்கும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போனது வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தீங்க ஆனால் அப்படி ஒரு பிரேக்கு அப்புறம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நம்ம கண்டிப்பாக இவங்களை இன்னும் ஜோராக கைத்தட்டி இவங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ நாங்கள் இப்போ மியூசிக் ப்ளே பண்ணோம் நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துருங்க ஓகே கிழின்னு கிழிச்சிட்டமா நீ பேப்பரை கீச்சு இங்கே விட்டாங்களா ஓகே வெரி குட் ஸ்ரீஷா இதே மாதிரி நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸ்ரீஷா தேங்க்யூ
அக்கப்பா உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா உங்க மனசுல சில ஸ்டெப்ஸ்லாம் வச்சிருப்பீங்க சோ நீங்க வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தா ஸ்ரீஷாவோட அப்பா தான் அப்படியே அந்த ஓகே இந்த 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 ஸ்டெப்லாம் நம்ம பண்றதுனால நம்ம பாடிக்கு எந்த விதமான ஒரு அதிர்வு அந்த ஷேக்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லிவர் லங் எல்லாம் வந்து ஒரு நவுந்து இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த பிளேஸ்ல போய் உட்காந்துரும் எங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டெப் போடுங்க ரெடி 1 2 3 கோ அப்படி ரெண்டு கை வச்சுக்கிட்டு